இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு 23 அதிகாரம் 10 நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இது யோபு தன்னுடைய அனுபவத்தில் அவர் பட்ட பாடுகளில் அவர் இதை எழுதுறாரு. நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் எந்த வழியில் போகிறேன்னு அவருக்கு தெரியும். அது சரியான வழியா இல்லை அது சரியில்லாத வழியா எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நான் போகிற வழியை தெரிஞ்சிருக்காரு. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதிக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் பொண்ணு மாதிரி விளங்குவேன் அப்படிங்கிறார். தங்கமாக மாறுவேன் அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம்னா, ஒரு நகை செய்கிறவன் பார்த்திங்கன்னா பொற்கொலன் அந்த தங்கத்தை உருக்குவார். உருக்கி அந்த தங்கத்தை இன்னொரு நகையாக புது நகையாக செய்கிறதுக்காக உருக்குவார். அப்படி உருக்கும்போது அது புடமிடப்படும். அப்போ அதை உருக்கும்போது அந்த அதிகமான வெப்பத்தில் உருக்குவார். உருக்கும்போது அது இழகி அது திரவமாக மாறும். இப்போ திரவமாக மாறும்போது அதில் உள்ள தூசி கல் என்ன இருந்தாலும் எடுத்துருவார் வெளியில். செம்பு இந்த மாதிரி என்ன இருந்தாலும் தனியாக அதை பிரித்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அந்த தனி பொண்ணு அப்படியே திரவமாக இருக்கும்போது அதில் இவருடைய முகம் தெரியும். இந்த பொற்கொலருடைய முகம் தெரியும். அப்போ தான் அது சுத்த பொண்ணு. அப்போது அது அவருடைய முகம் தெரிகிற வரைக்கும் அவர் அதை உருக்கி அது அதுக்கு பிறகு அவருடைய முகம் தெரிஞ்ச உடனே அதை நிறுத்துவார். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்ம சோதிக்கிறார் சில காரியங்களில். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், அதில் பொன்னாக விளங்குறோமா இல்லை வைக்கலாக இருக்கிறோமா இல்லை செம்பாக இருக்கிறோமா வெள்ளியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சிடும். நம்ம உருக்கும்போது அந்த பொண்ணு மாதிரி அவருடைய சாயல் நமக்குள்ளே தெரியும் போது அது சரியான படியில் இருக்குது, அது சரியான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி அவருடைய குணங்கள் அவருடைய சாயல் நமக்குள்ளே வரும்போது நாம் பொன்னாக விளங்க முடியும். அப்போது நம்மை புடமிடுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதை நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புடமிடுதல் இருக்கும். அந்த புடமிடுதலுக்கு பிறகு சுத்திகரிக்கப்பட்ட பொன்னாக அவரை பிரதிபலிக்கிற ஒரு பொண்ணாக அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறவராக நாம் மாறுவோம். அதுக்காகவே அவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறாரு. ஆனால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். தைரியமாக இருந்து கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் அவரை பிடித்து கொள்வோம். அவர் நிச்சயமாகவே நமக்கு இந்த புடமிடுதலில் வெற்றி தருவார். ஆமென். ஒரு இந்து சகோதரர் கூட சொல்கிறாரு, ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து நான் பைபிளை 3 தடவை வாசித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுதாரலாம். அது எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அதனால் அவருடைய சரீரத்தை நாம் சாப்பிடும்போது நாமும் சத்தியம் உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக மாற முடியும். அதுதான் அது அப்படி சொல்லுதார். அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லுதார், என்னுடைய சரீரத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்காரு. அப்படின்னா என்னை போல் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மாறுங்க. என்னுடைய சரீரத்தை போல் உங்களுடைய சரீரமும் மாறணும். அதில் சத்தியமும் நீதியும் அதில் குடியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லுவார். பிறகு அவர் அதனால தான் சொல்கிறாருன்னு சொல்லி இன்னொன்று, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், குடிங்க, அவர் ரத்தத்தை குடிங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனுடைய ரத்தத்தில் தான் அவனுடைய குணங்கள் இருக்குது, அவனுடைய சாயல் இருக்குது, அவனுடைய எல்லா தன்மைகளும் அந்த ரத்தத்தில் தான் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது அவருடைய சாயல் நமக்கு வந்துடும். அப்போ அவருடைய பொறுமை, அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாம் நமக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி அந்த இந்து சகோதரன் சொல்லுதாரு. பாருங்க, எவ்வளோ அருமையான விளக்கம் கொடுக்காரு பார்த்தீங்களா. அப்படியாக நாமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்திய சேர்ந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பகுதியில் அவர் சொன்ன வார்த்தை, நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகிற வழி எப்படிப்பட்ட வழி, அது கரடு முரடான வழி, ஆபத்து நிறைந்த வழி, பாவம் நிறைந்த வழி, அந்த வழியில் நான் போகிறேன், எப்படிப்பட்டவனா அதில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் அறிவார். அவருக்கு தெரியும். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக, அவர் என்னை புடமிட்ட பிறகு நான் பொன்னாக தங்கமாக சுத்த தங்கமாக நான் மாறுவேன். அதுதான் இந்த பகுதி காட்டுதுன்னு சொல்கிறாரு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் அவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அவர் நம்மை புடமிடுவார்.
புடமிட்டு முடித்த பின் நாம் பொன்னாக, சுத்த பொன்னாக, பசும் பொன்னாக, தங்கமாக விளங்குறோமா அப்படின்னு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அப்பா, என்னிடத்துல கல் உண்டு, தூசி உண்டு, எல்லாத்துக்கும் நீங்கள் சுத்திக்கிறீங்க அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். ஆமேன். அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நேரத்தில் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. அல்லேலூயாமே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் போகிற வழி உங்களுக்கு தெரியும்ப்பா. அதில் வீடு பள்ளங்கள், பாவம் நிறைந்த பாதைகள், கஷ்டம் நிறைந்த பாதைகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அதில் நாங்கள் போயிட்டு எப்படி அதை முடிவில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சோதிக்கிறீங்க. சோதித்து முடித்த உடனே நாங்கள் பொண்ணாக விளங்குறக்கூடிய அளவில், உம்முடைய சாயலை தரித்தவர்களாய் மாறக்கூடிய அளவில் எங்களை கொண்டு வந்துடுறீங்கப்பா. உம்முடைய புடமிடுதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சாயல்